வணக்கம். வனிதா விஜயகுமார் நடிப்பில் வெளியான திரைப்படத்தில் தனது பாடல் இடம்பெற்றிருப்பதாக கூறி தற்பொழுது இளையராஜா தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வனிதாவின் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் பயன்படுத்தப்பட்ட தனது பாடலை நீக்க கோரி தற்பொழுது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. வனிதா படத்திற்கு எதிரான இளையராஜாவின் வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா விஜயகுமார் கடந்த 1995ஆம் ஆண்டு வெளியான சந்திரலேகா திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து தேவி, நான் ராஜாவாக போகிறேன், அநீதி என பல படங்களில் நடித்திருக்கிறார். இவர் பவர் ஸ்டாருடன் நடித்த பிக்கப் டிராப் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். அந்த படம் இன்னும் வெளியாகாமல் உள்ளது. இதற்கிடையில் தனது மகள் ஜோவிகா விஜயகுமார் தயாரித்திருக்கக்கூடிய படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படத்தை வனிதா விஜயகுமாரே இயக்கி நடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் ராபர்ட் பாஸ்டர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இப்படத்திற்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என்ற பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் ஸ்ரீமன், சகிலா, கணேஷ், ஆர்த்தி கணேஷ், பவர் ஸ்டார் சீனிவாசன், செஃப் தாமு, கும்தாஜ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். வனிதா பிலிம் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் ஜோவிகா விஜயகுமார் படத்தை தயாரித்திருக்கிறார். ரொமான்ஸ் கதைக்களத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தின் அறிமுக டீசர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே வெளியாகி வைரல் ஆகியிருக்கிறது. வனிதா விஜயகுமார் நடித்திருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தின் ட்ரெய்லர் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்பொழுது இதில் இளையராஜா பார்த்தோம்னால் அவருடைய பாடல் ஒன்று சிவராத்திரி தூக்கம் ஏது, இந்த பாடல் பார்த்தோம்னால் இளையராஜா அனுமதி பெறாமல் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை எதிர்த்துதான் தற்பொழுது இளையராஜா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறப்பட்டிருக்கிறார். ஆனாலுமே கூட இது அவசர வழக்காக எடுக்க முடியாது. திங்கட்கிழமைதான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க முடியும் என்ற நீதிபதி தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பதனால் இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. இளையராஜா அவர்களிடம் முறையாக அனுமதி பெறாமல் தற்பொழுது தொடர்ந்து மற்ற நடிகர்களும் அதே போன்று தயாரிப்பாளர்களும் பயன்படுத்தி வருவதனால் தொடர்ந்து அவர் வழக்கு தொடுப்பதும் அதே போன்று அவருடைய பாடல்களை முறையாக அனுமதி பெறாமல் இருப்பதனால் அவர் மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்கு உள்ளாகுவதாக சொல்லப்படுகிறது. அந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த வழக்கானது தொடரப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு பின்புதான் இந்த பாடல் அந்த படத்திலிருந்து நீக்கப்படுமா அல்லது இதற்கான இழப்பீடு தரப்படுமா என்பதை தெரிய வரும்.